ஈரான் விசஸ் இஸ்ரேல் வார்ல நேற்று ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல முக்கியமா வந்துட்டு இஸ்ரேல் இவ்வளோ வருஷமா வந்துட்டு உலக நாடுகள்கிட்ட சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றப்போ, இந்த மாதிரி நாங்க வச்சிட்டு இருக்கிற மாதிரி அயன் டோம் எந்த நாடுகளையுமே கிடையாது, அவ்வளோ அட்வான்ஸான ஒரு அயன் டோமை வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இருக்கு சப்போர்ட்டா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. பட் ஒரு அயன் டோம் வந்துட்டு ஈரான்கிற மிசைலை வந்துட்டு ஒன்று கூட வந்து ரேடாரால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தை இஸ்ரேலே சொல்லியிருக்கு. ஓப்பனா வந்துட்டு ஈரானோட மிசைல்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்களோட அயன் டோம்னால வந்துட்டு ரீச் பண்ண முடியல, அவங்க வேற ஏதோ ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இதுல இஸ்ரேலோட அயன் டோமே இதுல வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு ஈரான் தாக்குதலில் நிறைய நாடுகளுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு விஷயம் இருந்தாலும் அடுத்தது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னாக்கா, ஈரானோட சுப்ரீம் லீடர் வந்துட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற இடம் வந்துட்டு எங்களுக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் நாங்க அவரை வந்துட்டு தாக்கி கொள்ள மாட்டோம். அதுக்கு பதிலாக ஈரான் வந்துட்டு அமெரிக்கா கிட்ட சரண்டர் ஆகணும். அதுவும் எப்படின்னா, நாங்க இதுக்கப்புறமா